வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 23. உடலில் இயற்கை செயற்கை இரசாயன மாற்றங்கள் என்பது தலைப்பு. மனிதர்களின் உடலில் உள்ள இரசாயனங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இருவிதத்தில். தனி அமைப்பு கருவான நாத விந்தில் தரம் மாறும் அண்ட கோடி சஞ்சாரத்தால். எனில் இவையே இயற்கை இரசாயன மாற்றமாம். இயக்குவதால் உடலை கொள்ளும் ஆகாரத்தால், இனி அந்த உடலில் எழுகிற எண்ணத்தால் ஏற்படும் மாற்றம் செயற்கை எனும் மாற்றாகும். மனிதர்களின் உடலில் உள்ள இரசாயன அமைப்பில் இயற்கை செயற்கை என இருவித மாறுதல்கள் ஏற்படும். இதில் இயற்கை என்பது கருவமைப்பு மிக முக்கியமானது. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். இந்த நாத விந்து கூட்டமைப்பால், அதுதான் கேபிட்டல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு குழந்தைக்கு மூலதனம் இந்த உலகில் உயிர் வாழ்வதற்கு அந்த கருவமைப்பு. அதே போல் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் பலவிதமான கோள்கள் ஒன்றை ஒன்று கவர்ந்தும் தாக்கியும் பிரதிபலித்தும் கொள்ளும் இயக்கத்தால் மனித உடலில் ஏற்படுகிற இரசாயன மாற்றங்கள் இயற்கை மாற்றமாகும். செயற்கை என்பது நாம் உண்ணும் உணவு அல்லது மருந்து, நாம் செய்கின்ற செயல்கள், எண்ணுகின்ற எண்ணங்கள், இந்த மாற்றங்கள் எல்லாம் செயற்கை இரசாயன மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் கருவமைப்பு பதிவு கூட ஒரே நாளில் நமக்கு வெளிப்பட்டு தோன்றிவிடாது. எப்படி ஒரு விதையில் மரம் அடங்கி இருக்கிறதோ அதே போலத்தான் குழந்தைகளின் கருவில் தந்தை தாய் இருவரது பதிவுகளும் இருக்குது. அந்த விதையை நீங்கள் முளைக்க போட்டுட்டா அது மெல்ல மெல்ல முதல்ல ஒரு தண்டு வரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கிளை, இலை, பூ, காய், கனி என்று ஒன்றா வருது இல்லைங்களா? அதே போல தான் கருவமைப்பு பதிவுகளும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப வெளிப்பட்டு தோன்றும். எந்த பதிவுகள் எப்படி இருந்தாலும் வாழ்க்கை முறை நெறியானதாக இருக்கும் பொழுது ஓரளவிற்கு இயற்கை செயற்கை இரண்டு காரணங்களாலும் உடலில் விளையும் இரசாயன மாற்றங்களை நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு நோயில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.